மக்களே, நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, குறிச்சி பார்த்தீங்கன்னா ஊறுகறி வாங்கலாம்னு சொல்லி தான் போயிட்டு இருக்கோம். நம்ம அருள் மாஸ்டர் தான் ஊறுகறி நீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிட்லான்டா சமைச்சு வண்டி ஓட்டுற ஸ்டைலில் போயிருக்காங்க. வண்டி ஓட்டுற ஸ்டைலில் போயிருக்காங்க. வண்டி ஓட்டுற ஸ்டைல இப்படி திருப்பி காமிக்கணும், இப்படி ஓட்டுறாங்க வண்டியை. ஓகேங்க, அப்படியே கடைக்கு போயிட்டு ஊறுகறி இருக்குதான்னு பார்க்கலாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வந்தால் ஊறுகறி கிடைக்கும்னு சொன்னாங்க பசங்க. இது போய் பார்க்கலாம்னு சொல்லி போயிட்டு இருக்கோம். டைம் எத்தனை மணிக்கு போகலான்னு சொல்லிட்டு நாளைய வீடியோ பார்த்தீங்கன்னா மக்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா குறிச்சி சந்தை. மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா குறிச்சி சந்தைக்கு வந்துட்டுங்க. இதுதாங்க குறிச்சி சந்தை. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்ததே இல்லை. அப்படியே இந்த சந்தைக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அது லைனாக ஃபுல்லாக பார்த்து இந்த லைனே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கறி தாங்க, ஆட்டுக்கறி சந்தை. மக்களே, இதுதாங்க 10 ரூபா கூறு. இது வியாழக்கிழமை மட்டும்தான் இருக்கு. ஆனால் கடை விசாலக்கிழமை மட்டும், மற்ற டைம் எல்லாம் இல்லை. மற்ற டைம் சந்தை கிழமை இருக்கு கடை. சரி சரி. ஆனால் வியாழக்கிழமை மட்டும் தான் இந்த சந்தை நடக்கிற அன்னைக்கு இது நடக்குது. சரி, ஓகேண்ணா. இது வந்து கறி பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்து வரும். கறி பார்த்தீங்கன்னா எல்லாம் கலந்து வரும். கொழுப்பு, கறி, எலும்பு. ஒரு நாளைக்கு மட்டும்தான் போடுவாரு. புதுசா போட்டுக்கிறாரு கூறு இன்னைக்கு. வந்து சொல்றா இல்ல நம்பர் வாங்காத. ஒரு நாளைக்கு போறீங்க. ஒரிஜினல் கூமாம்பட்டிக்காரி ஆடு வாங்குறீங்க. நாங்க மட்டும்தான், நானும் நிறுத்தம் மட்டும்தான். செல்லுலயே பேர் போனீங்க. நாங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 20 கூறு கிட்ட சொல்லியிருக்கோம். அதனால் அண்ணன் எடுத்துகிட்டு இருக்காரு. கூறு வாங்கினா எத்தனை கிலோ அப்படியே வெயிட்டு போட்டு பார்க்கலாம். நான் அப்படியே வெயிட்டு போட்டு பார்க்கலாண்ணா. 800 கிராம். சரி சரிங்க. குறையாது. அப்படியே வெயிட்டு பார்க்கலாங்க. எவ்வளோ வரும்? 800. ஆமாம், 845. சரி, போட்டுருங்கண்ணா. 5 கூறு போட்டு 250 தானே. $25 கூறு வாங்கியிருக்கோங்க. பார்த்தீங்கன்னா 25 கூறு வாங்கினாவே எட்டெல்லாம் 1 கிலோ. 1 கிலோ வந்துடுறேண்ணா. 25 கூறு 1 கிலோ. பார்த்தீங்களா மக்களே, இந்த சந்தை பக்கத்துலேயே இருக்குதுங்க இந்த கடை. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். டக்கெட்டா பாக்கறேன்டா, உன்ன வெட்டாது விட்டுருங்கடா. பாக்கறேன்டா. ஓகே மக்களே, நைட்டு இப்படி கிளம்புவோம். கண்டிப்பாக குறிஞ்சி சந்தை பக்கத்துலேயே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இது என்னன்னா கொழுப்பு? இது இது அது வந்து பெங்களூர் ஆடு. பெங்களூர் ஆடு வந்து இறக்குற நம்ம கப்பல் ரைட்டு. கொழுப்பே பயங்கரமா இருக்குது. ஆட்டுக்கு இவ்வளவு கொழுப்பா? அப்படி எல்லாம் அந்த மாதிரி ஆடை இருக்க மாட்டாங்க. நாங்க தானே இருப்போம். அதெல்லாம் பீச்சாங்குட்டியா இருக்கிறீங்க. பீச்சாங்குட்டியா? நம்மளது ஒரிஜினல் தேன் முட்டாய் மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா இது தலைக்கறியாங்கண்ணா. சரி, இதுவும் கூறு 10 ரூபா தாங்க. எல்லாம் 10 ரூபா. கறியான கூறு. மக்களே, பார்த்தீங்கன்னா இப்போ தலைக்கறி கூறு. தலைக்கறி இதுவும் கூறு 10 ரூபா தான். வீட்டுக்கெல்லாம் வாங்கிட்டு போறியா? தலைக்கறியா? நானும் வீட்டுக்கு கூட்டு கேட்டு பார்க்குறேன்.
இப்போதாங்க கூறு பார்த்தீங்கன்னா சேர்த்துறாங்க. 500 போட்டுங்க. பார்த்தீங்கன்னா தலைக்கறி, தலையில கறி. இது பார்த்தீங்கன்னா கலப்படம் கிடையாது, வெறும் தலைக்கறி மட்டுமே கூறு கறியாக பண்ணுறாங்க. பூரா முக்காவாசி வெள்ளாடு நான் கட்டுவோம். கூறு கறிக்கு லேட் ஆகும். வந்துட்டாங்க, வீணு வந்துட்டாங்க. மக்களே நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு 25 கூறு வாங்கலாம்னு சொல்லி வாங்கிட்டு இருக்கோம். அது பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்கிறதுக்காக, பசங்க சமைக்கிறதுக்காக. 25 காசு நீ தானே கொடுக்குறா? ஜிபே இருக்குதாண்ணா? ஜிபே இல்லைங்களா? ஜிபேல தானே அமௌண்ட் வச்சுக்கிறான். மக்களே நம்ம பார்த்தீங்கன்னா 3 கிலோ வாங்கியிருக்கிறோங்க. 3 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 750 ரூபா. மற்ற கடையில் வாங்கியிருந்தா இதெல்லாம் முன்ன பண்ண வரும். அதெல்லாம் கூறுலையெல்லாம் வித்தியாசம் வரும். அது ஒன்று வச்சு வரும். அந்த ஒரு சைடு அதுதான் நமக்கு செய்யறதுக்கு. சரி ஓகேங்க, வாங்கியாச்சு 750 ரூபாய்க்கு. நெக்ஸ்ட் அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். இப்படி கேட்டாலும் கேட்டுறீங்களா? என்னது கறியா இருக்கு. எடுத்துக்க, உனக்கு எந்த கறி வேணுமோ சொல்லி எடுத்துக்க. ஏன் மறுபடியும் எடுக்கிறியா? மறுபடியும் எடுக்கல, மறுபடியும் கணக்கு கட்டுவார் அவரு. மக்களே நம்ம பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க, வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படி கிளம்புறோம். இந்த ஃபுல்லாகவே கூறு கறிதாங்க. 10 ரூபா கூறு கறின்னு சொல்லிட்டு இந்த வரிசையிலே ஒரு 5-6 கடை இருக்குது. 5-6 கடையிலையுமே கூறு கறி தான். 5-6 கடையிலுமே கூறு கறி. இங்கே பார்த்தீங்கன்னா தலைக்கறியெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் நீட்டாக வாங்கிட்டு போயிட்டு செஞ்சு சமைச்சு சாப்பிடுவோம். ஓகேங்க, நம்ம போய் வீட்டில் அப்படியே சமைக்கிறப்போ எப்படி சமைப்போன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாங்க. சில கூறு கறி பார்த்தீங்கன்னா 25 கூறு வாங்கினா 1 கிலோ வருது. சில கூறு பார்த்தீங்கன்னா 850, 900 இப்படி வருது. அதனால் கரெக்டாக வாங்கினீங்கன்னா 250 ரூபாய்க்கு 1 கிலோ ரேஞ்சில் வாங்கிக்கலாங்க. மக்களே நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கூறு கறி வாங்கிட்டு வந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா சில இது 850 கிராம் வருது, சில இது பார்த்தீங்கன்னா 1 கிலோ வருது. அதாவது 25 கூறு வாங்கினாவே 1 கிலோ ரேஞ்சில் வருது. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சமைக்க போகிறோம். இதுதாங்க அந்த கூறு கறி. ரொம்ப நாளாக வாங்கிட்டு வரணும் செய்யணுன்னு தான் இன்றைக்கி கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைம் அமைஞ்சுது. வாங்கிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சமையல் பண்ணுறப்ப பார்க்கலாங்க.